டொமேட்டோ கார்லிக் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 20 பல் வெள்ளை போட மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த பூண்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே அடி பிடிக்காது. இந்த டைமில் நம்ம தக்காளி மசாலாலாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வச்சுக்க வேண்டியதான். இன்னொரு சைடு ரைஸ் வேக வச்சிருக்கேன். கொஞ்சம் ரிச்சா இருக்கிறதுக்காக பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலா நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட சைடிஷா வச்சு கூட சாப்பிடலாம். நான் ரைஸ் சேர்க்க போறேன் அப்படின்றனால வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் இதுல சேர்த்துக்கிறேன். கடைசியா கை நிறைய கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இந்த ரைஸ் கார்லிக்கோட வாசத்தோட தக்காளியோட லைட்டான புளிப்பு டேஸ்ட்ல செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி. இன்னைக்கு இதுக்கு நான் பாயில்ட் எக் அண்ட் கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். செம்மையா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.